எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். 16/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்று மார்கழி மாதத்தில் முதல் நாள் வளர்விருக்கின்றது. நம்மில் பெரும்பாலானவர்கள் மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்பவர்களாகத்தான் இருப்போம். உங்களால் தினமும் மார்கழி மாதம் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. பின் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையில் ஒரே ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சொல்லி பாருங்கள். உங்கள் கையில் இந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இறைவனிடம் என்ன கேட்டாலும் அந்த வரம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த வேண்டுதலின் போது நம்முடைய கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன, எப்படி வேண்டுதலை வைப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பண ஈர்ப்பை அதிகப்படுத்தும் ஜாதிக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் தான் அந்த பொருட்கள். பணத்தை வசியம் செய்ய சொல்லப்பட்டிருக்கும் முதல் பொருள் ஜாதிக்காய். பச்சை கற்பூர வாசம் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை வழிபாட்டில் ஆர்வத்தை தூண்டிவிடும். அது நமக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும். ஆக இந்த 2 பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். பூஜை அறைக்கு செல்ல முடியாது, பூஜை அறை வரவேற்பறையில் இருக்கிறது, வரவேற்பறையில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் உங்கள் வீட்டில் எந்த இடம் அமைதியாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் தீபமேற்றி வைத்துவிட்டு அந்த விளக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன மஞ்சள் இலைக்கின்ற கல்லில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஒரு தனி ஜாதிக்காயை குழைத்து அதை எடுத்து நெற்றியில் திலகமாக வைத்து கொள்ள வேண்டும். ஜாதிக்காய் திலகத்தை 2 புருவங்களுக்கு மத்தியில் இட்டு கொண்டால் பணவசியம் உண்டாகும். அடுத்ததாக புதிதாக 2 ஜாதிக்காய்களை எடுத்து 2 உள்ளங்கைகளில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு மொத்தம் 3 ஜாதிக்காய் தேவை. இந்த 2 ஜாதிக்காயையும் உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு முதுகு தண்டுவடம் நேராக இடுக்கும்படி அமர்ந்து மூச்சு நன்றாக உள்ளே இழுத்து மூச்சு நன்றாக வெளியே விட்டு தியானம் செய்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது மந்திரம் சித்தியாக வேண்டும் என்றாலும் இதன்படி மந்திரத்தை உச்சரிக்கலாம். சாதாரணமாக மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும் வேண்டுதலுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட 1000 மடங்கு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2 கைகளில் ஜாதிக்காயை வைத்து நெற்றியில் ஜாதிக்காய் திலகத்தை வைத்து மேல் சொன்ன முறையில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை திறந்தபடி தூள் செய்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாசம் உங்களை சுற்றி இருக்க வேண்டும். அந்த வாசம் உங்கள் சுவாசத்தில் கலந்து உங்களுடைய மனதை இன்னும் ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் அழைத்து சென்றுவிடும். 15 - 20 நிமிடங்கள் மேலே சொன்ன முறையில் தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதலை வையுங்கள். பணம் வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கடன் குறைய வேண்டும், வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும், சொந்த வீடு வாகனம் வேண்டும், பிடித்த நபரை கடன் பிடிக்க வேண்டும் என்று எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அது நிச்சயம் நடக்கும். மார்கழி மாதத்தில் தொடர்ந்து 3 நாள் அல்லது 5 நாள் இதுபோல் செய்ய வேண்டும். நீங்கள் முதல் நாள் பரிகாரத்துக்கு பயன்படுத்திய அந்த ஜாதிக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் அதை அப்படியே தினமும் பயன்படுத்தி கொள்ளலாம். தினமும் புதிதாக மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. பிறகு என்ன, உங்கள் மனநிலை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்குள் வந்து திறமையாக செயல்பட தொடங்கிவிட்டால் வெற்றி காண்பதில் எந்த தடையும் இருக்காது. சவால்களை சுலபமாக சமாளிப்பீர்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.